ஓகே a வெக்டர் கிராஸ் b வெக்டர் கிராஸ் c வெக்டர் கிராஸ் d வெக்டர் இங்க a வெக்டர் கிராஸ் b வெக்டர் கிராஸ் c வெக்டர் கிராஸ் d வெக்டர் அப்படிங்கறத நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். அப்ப கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து எனிதிங் டூ வெக்டர்ஸ் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா அது டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணனும். பட் டிட்டர்மினன்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா ijk அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா a வெக்டர் கிராஸ் b வெக்டர் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சதனால இந்த a வெக்டர் கிராஸ் b வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எடுத்துக்கங்க. அப்ப a வெக்டர் கிராஸ் b வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு என்ன அப்படினா இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா a வெக்டர் கிராஸ் b வெக்டர் அப்படிங்கிறது 4i cap plus 4j cap ல இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 4 இங்க k cap எதுமே இல்லைங்கனால அங்க 0 எடுத்துக்கணும். அதனால k அந்த இடத்துல பாத்தீங்கன்னா a cross b னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 4 0 அப்படிங்கற நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் c வெக்டர் கிராஸ் d வெக்டர் இந்த c வெக்டர் கிராஸ் d வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா இங்க ஆல்ரெடி நம்ம வந்து c வெக்டர் கிராஸ் d வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 8 -2 -6. அப்ப therefore c வெக்டர் கிராஸ் d வெக்டர் அப்படிங்கிறது நமக்கு அதனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 8 -2 -6 அப்படிங்கிறதுக்கான வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா இத வந்து நம்ம சிம்ப்ளை பண்ண போறோம். எப்படி சிம்ப்ளை பண்ணோம்னா ஆல்ரெடி டிட்டர்மினன்ட் மெத்தட் நம்ம சிம்ப்ளை பண்ணோம்ல அதே போல தான் ijk அதாவது நம்ம என்ன செய்றோம் சிம்ப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் i cap into 4 into minus 6 minus 24 minus 2 into 0 0 ஆகும். therefore minus 24 in minus 0 கிடைக்கும் into i cap. next minus j cap minus into plus j minus j cap into 4 into minus 6 minus 24 கிடைக்கும். next 8 into 0 0 கிடைக்கும். இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு அது நம்ம பிளஸ் ஆக கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். therefore minus j cap into minus 24 plus 0. next plus k cap plus into k cap plus k cap இதல வந்து பாத்தீங்க அப்படினா 4 into minus 2 minus 8 in minus 8 into 4 32. therefore minus 8 minus 32 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இத நம்ம சிம்ப்ளை பண்ணனும் அப்படினா நமக்கு கிடைக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து i cap. இதல minus 24 minus 0 minus 24 னு கிடைக்கும். அப்ப minus 24 into i cap. next வந்து பாத்தீங்கன்னா minus 24 plus 0 minus 24 minus minus இங்க plus ஆயிரும். but therefore plus 24 j cap னு கிடைக்கும். next வந்து பாத்தீங்கன்னா minus 8 minus 32 நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா minus 14 கிடைக்கும். அப்ப minus into plus minus 40 minus 40 k cap னு கிடைக்கும். therefore a vector cross b vector cross c vector cross d vector is equal to minus 24 i cap plus 24 j cap minus 40 k cap. அப்ப இதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைச்சாச்சு. இத நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ்ல ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க கூடியது பாத்தீங்க அப்படினா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a வெக்டர் b வெக்டர் d வெக்டர் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படினு நம்ம எடுத்துட்டாலே நம்ம என்ன செய்யணும் அப்படினா டிட்டர்மினன்ட் மெத்தட யூஸ் பண்ணலாம் சொல்லிருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து போன எக்ஸர்சைஸ்ல நம்ம சொல்லிருக்கோம். அதே தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா box product of a vector b vector d vector க்கு நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து a vector உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நெக்ஸ்ட் b vector உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நெக்ஸ்ட் d vector உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை டிட்டர்மினன்ட் குள்ள எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அத நம்ம வந்து நார்மலா சிம்ப்ளை பண்ணனும். அப்ப பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ நமக்கு கண்டிப்பா என்ன கிடைக்கும் அப்படினா நமக்கு ஸ்கேலர் வேல்யூ தான் கிடைக்கும். கண்டிப்பா என்ன ஸ்கேலர் வேல்யூ கிடைக்கும். இப்போ இதுல வந்து நம்ம என்ன செய்யறோம் ஃபர்ஸ்ட் வந்து a vector உடைய கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்னன்னா a vector க்கு கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 1 -1 0. அடுத்து நெக்ஸ்ட் b vector உடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னா 1 -1 -4. இந்த b வெக்டார்ல இருந்து அதோட கோஎஃபிஷியன்ட் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் d வெக்டார்னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன நமக்குனா 2 5 1 அப்படிங்கறது நமக்கு given வெக்டர்ஸ் கொடுத்ததுல இருந்து அதனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கறோம். நெக்ஸ்ட் இத சிம்ப்ளை பண்ணிக்கலாம். டிட்டர்மினன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இது வந்து பிளஸ் மைனஸ் பிளஸ் இத வந்து நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது +1 into இந்த இடத்துல -1 into +1 -1 நெக்ஸ்ட் 5 into -4 -20 வரும். அப்ப மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். மைனஸ் மைனஸ் +20 னு மாறிடும். therefore 1 into -1 +20 ஆகும். நெக்ஸ்ட் மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப +1 into நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா 1 into 1 நமக்கு 1 இருக்கும். நெக்ஸ்ட் 2 into 4 நமக்கு 8 -8 இருக்கும். இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். therefore 1 + 8 நமக்கு கிடைக்கும். 1 into 1 + 8 லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா 0 நமக்கு இந்த 0 அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிரும் அப்படினா இந்த 0 நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆயிரும் டோட்டலா 0 வரும். அதனால தான் இந்த இடத்துல 0 நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல 20 - 1 நமக்கு 19 வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 + 1 வந்து நமக்கு 9 9 into 1 9 ஆகும். therefore 19 + 9 வந்து நமக்கு therefore என்ன கிடைக்கும்னா 28 கிடைக்கும். அப்ப பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a வெக்டர் b வெக்டர் d வெக்டர் உடைய வேல்யூ பாத்தீங்க அப்படினா வேல்யூ வந்து 28. இப்போ இந்த இடத்துல நமக்கு a வெக்டர் b வெக்டர் d வெக்டர் அப்படிங்கற ஸ்கேலார் வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த ஸ்கேலார் வேல்யூவை c வெக்டரால நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப c வெக்டர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கோம் இல்லையா c வெக்டர் அப்படிங்கிறது என்னது 3j - k cap. இது வந்து given questionல நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ இத வந்து நம்ம என்ன செய்றோம் 28 அப்படிங்கற இந்த ஸ்கேலார் வேல்யூவால மல்டிப்ளை பண்றோம். அப்ப 28 into 3j - k cap அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் 28 into 3ங்கிறது நமக்கு 84 j cap. next 28 into minus k cap minus 28 k cap னு வரும்.
இதை நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய another ஒன் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் நம்ம கண்டுபிடிக்க என்ன செய்யறோம், டிட்டர்மினன்ட் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 1 -1 0, நெக்ஸ்ட் பி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 1 -1 -4, நெக்ஸ்ட் சி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 0 3 -1. இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கூடிய இந்த வெக்டர்ஸ்ல இருந்து இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த டிட்டர்மினன்ட்ஸ் நம்ம சிம்பிளை பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 1 × -1 +1 ஆகும். நெக்ஸ்ட் 3 × 4 -12 ஆகும். அப்போ மைனஸ் ஆல்ரெடி நமக்கு வந்து மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆயிரும். அப்போ +12 ஆயிரும். அப்போ 1 × 1 +12 ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ மைனஸ் × மைனஸ் +1 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 1 × -1 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 0 × -4 நமக்கு 0 எடுத்துக்கணும். இப்போ -1 + 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் 0 இருக்கனால இதில் வந்து 0வை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து எனிதிங் × 0 நமக்கு 0 கிடைக்கும். therefore 0 எடுத்துங்க. நெக்ஸ்ட் 12 + 1 நமக்கு 13 ஆகும். 13 × 1 13. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -1 + 0 -1 கிடைக்கும். -1 × +1 நமக்கு -1 கிடைக்கும். therefore 13 - 1 13 - 1 அப்படிங்கும்போது ஆன்சர் நமக்கு 12 கிடைக்கும். therefore பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாருடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் 12. நெக்ஸ்ட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு இல்லையா, அதை வந்து டி வெக்டரால நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டி வெக்டார் அப்படிங்கிறது 2i வெக்டார் i கேப் + 5j கேப் + k கேப் அப்படிங்கிறது அதுக்கான வெக்டர்ஸை நம்ம என்ன செய்யறோம்னா டி வெக்டருக்கு பதிலாக யூஸ் பண்ணி அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 12ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12 × 2 24, நெக்ஸ்ட் 12 × 5 16, நெக்ஸ்ட் 12 × 1 12. அப்போ therefore 24i கேப் + 60j கேப் + 12k கேப் அப்படிங்கிற இதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் × டி வெக்டார், இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்குவோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ரெண்டையும் மைனஸ் பண்ணுறதுனால ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் ஈக்குவேஷன் நம்பர் 3யும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் 3 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் டி வெக்டார் × சி வெக்டார் மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் × டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -24i கேப் + 24j கேப் - 40k கேப் அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் ஈக்குவேஷன் நம்பர் 3யும் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்படி மைனஸ் பண்ணும்போது இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து -24i கேப் + 24j கேப் - 40k கேப்னு கிடைக்கும். therefore இது ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கான ஆன்சர் ஃப்ரம் 1 and 4லேருந்து நம்ம எடுத்துக்கும் போது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் டி வெக்டார் × சி வெக்டார் மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் × டி வெக்டார். therefore பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 and 4லேருந்து நம்ம வந்து இது ஈக்குவல் நம்ம காமிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் ப்ரூவ்ட். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் டிவிஷன். இல்லை செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் × பி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் × ஏ வெக்டார். இப்போ இந்த செகண்ட் டிவிஷன்ஸில் இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ் எப்படி பண்ணணுமோ அதே போல தான் இதையும் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கூடியதை நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது நமக்கு வந்து 4i கேப் + 4j கேப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சி கிராஸ் டி அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8i கேப் - 2j கேப் - 6k கேப் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே போல் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல -24i கேப் + 24j கேப் - 40k கேப் இதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு. அப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் × பி வெக்டார் மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் × ஏ வெக்டார். இதை நம்ம வந்து ரைட் சைடில் கூட நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதை நம்ம வந்து ஈக்குவல் நமக்கு அமைக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் C vector D vector is equal to determinant of A vector உடைய coefficient value பார்த்தீங்கன்னா 1 -1 0. next C vector உடைய coefficient பார்த்தீங்க அப்படின்னா 0 3 -1. next D vector உடைய coefficient பார்த்தீங்க அப்படின்னா 2 5 1. next இந்த determinants நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். இந்த determinants சிம்பிளை பண்றது நம்ம ஆல்ரெடி சிம்பிளை பண்ற மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 அப்படியே வச்சுக்கோங்க. 1 ×
3 into 1 3, next 5 into minus 1 minus 5, therefore already ஒரு minus இருக்கும், minus minus இந்த இடத்துல plus ஆயிரும். therefore 3 நம்ம minus 5 அப்படிங்கிறது இந்த இடத்துல plus 5 ஆயிரும், therefore 3 plus 5. next வந்து பார்த்தீங்கன்னா minus into minus 1 நமக்கு இந்த இடத்துல plus 1 ஆகும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா plus 1 into இந்த இடத்துல 0 into 1 நமக்கு 0, next 2 into minus 1 நமக்கு minus 2 வரும், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குனால minus minus plus ஆயிரும், therefore 1 into 0 plus 2 நமக்கு கிடைக்கும். அடுத்து next வந்து பார்த்தீங்கன்னா 0 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வேல்யூ 0 தான் வரும், அதனால plus 0 நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். அப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா 3 plus 5 நமக்கு 18 கிடைக்கும். நெக்ஸ்ட் 0 plus 2 அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும், 2 into 1 2 கிடைக்கும், therefore 8 plus 2 is equal to 10 கிடைக்கும். அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் சி வெக்டார் டி வெக்டருடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10, இது ஒரு ஸ்கேலர் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போ 10 நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் சி வெக்டார் டி வெக்டரை பி வெக்டரால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ பி வெக்டர் அப்படிங்கிறது கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஐ கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் 4k கேப்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன செய்ய போகிறோம்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 10 ஐ கேப் மைனஸ் 10 ஜே கேப் மைனஸ் 10 into 4 40k கேப். அப்போ therefore minus 40k கேப்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதுக்கு என்ன செய்கிறோம், ஃபர்ஸ்ட் பி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1 minus 1 minus 4. நெக்ஸ்ட் சி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் 0 3 minus 1. நெக்ஸ்ட் டி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் 2 5 1. நெக்ஸ்ட் இதை வந்து டிட்டர்மினன்ஸை நம்ம சிம்பிளை பண்ண போகிறோம். அப்போ எப்படி சிம்பிளை பண்ணலாம், 1 into 3 into 1 3, நெக்ஸ்ட் 5 into minus 1 minus 5. அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், therefore 1 into 3 plus 5. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 நமக்கு ப்ளஸ் 1 ஆகும், therefore நமக்கு இந்த இடத்துல 0 into 1 0, நெக்ஸ்ட்டு 2 into minus 1 minus 2, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், நமக்கு அந்த இடத்துல 0 plus 2 கிடைக்கும். therefore 1 into 0 plus 2 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 4 இன்ட்டு அதாவது மைனஸ் 4 இந்த இடத்துல ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4 நமக்கு மைனஸ் 4 கிடைக்கும். மைனஸ் 4 இன்ட்டு 0 into 5 நமக்கு 0 ஆகும். நெக்ஸ்ட் வந்து 2 into 3 நமக்கு 6 ஆகும், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஃபார்முலா இருக்கனால 0 minus 6 நமக்கு கிடைக்கும். அப்போ therefore minus 4 into 0 minus 6. இதை சிம்பிளை பண்ணிக்கங்க. 5 plus 3 8 ஆகும், இங்கே 0 plus 2 வந்து 2 ஆகும், இங்கே வந்து 0 minus 6 minus 6 ஆகும், therefore 8 into 1 8 ஆகும். நெக்ஸ்ட் 0 plus 2 2 into 1 2 ஆகும். நெக்ஸ்ட் மைனஸ் 6 into minus 4 plus 24 ஆகும். therefore இதை ஆட் பண்ணிக்கங்க. 8 plus 2 plus 24 34 நமக்கு இதனுடைய ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டருடைய வேல்யூ நமக்கு 34 கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ஏ வெக்டரால் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஏ வெக்டர் அப்படிங்கிறது கிவன் கொடுத்துருக்கூடிய வெக்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஐ கேப் மைனஸ் ஜே கேப்னு கொடுத்துருக்காங்க. இதை 34ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 34 ஐ கேப் மைனஸ் 34 ஜே கேப்னு கிடைக்கும். therefore பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டருங்கிறது நமக்கு 34 ஐ கேப் மைனஸ் 34 ஜே கேப். இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 6 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 6ஐயும் நம்ம மைனஸ் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடுடைய வேல்யூ கிடைக்கும். அதனால் ஈக்குவேஷன் நம்பர் 5ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 6ஐயும் நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் இன்டூ பி வெக்டார் மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார் இன்டூ டி வெக்டார் into a vector is equal to minus 24 I cap plus 24 j cap minus 40 k cap. therefore நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 5ஐயும் 6ஐயும் மைனஸ் பண்ணும்போது டைரக்டா நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா minus 24 I cap plus 24 j cap minus 40 k cap. therefore ஈக்குவேஷன் நம்பர் 7 வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. therefore ஈக்குவேஷன் நம்பர் 1ங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஈக்குவேஷன் நம்பர் 7 அப்படிங்கிறது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு. therefore செகண்ட் டிவிஷனுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 and 7ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா a வெக்டார் கிராஸ் b வெக்டார் கிராஸ் c வெக்டார் கிராஸ் d வெக்டார் is equal to box product of a வெக்டார் c வெக்டார் d வெக்டார் into b வெக்டார் minus b வெக்டார் c வெக்டார் d வெக்டார் box product of b வெக்டார் c வெக்டார் d வெக்டார் into a வெக்டார். therefore a வெக்டார் கிராஸ் b வெக்டார் கிராஸ் c வெக்டார் கிராஸ் d வெக்டார் அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சோம் அப்படினா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a வெக்டார் c வெக்டார் d வெக்டார் into b வெக்டார் மைனஸ் b வெக்டார் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் b வெக்டார் c வெக்டார் into d வெக்டார் into a வெக்டார் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் பண்ணியாச்சு. அப்ப செகண்ட் டிவிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்ப therefore நமக்கு ஹென்ஸ் ப்ரூவ். Okay, next sum exercise 6.3 la 6th sum. If a vector b vector c vector d vector are coplanar vectors so that a vector cross b vector cross c vector cross d vector
is equal to 0 vector. இந்த 6th sumல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 4 vectors நமக்கு வந்து coplanar vectors னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன so that அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா a vector cross b vector cross c vector cross d vector அப்படிங்கறத 0 வெக்டருக்கு ஈக்குவல் பண்ணி காமி சொல்றாங்க. அப்ப இத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இதுக்கான சொல்யூஷன்ஸ் பாருங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபார்முலாஸ் நம்ம பார்த்திருக்கனால ஃபர்ஸ்ட் வந்து we know that ஃபார்முலாஸ் நம்ம எடுத்துக்கலாம். a vector cross b vector cross c vector cross d vector. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய a vector cross b vector cross c vector cross d vector அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கான ஃபார்முலாஸை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இப்போ இதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ஷார்ட்கட் நம்பர் வச்சு சொல்லிருக்கேன். அதே தான் நம்ம இங்க எடுத்துக்க போறோம். அத ஷார்ட்கட் நம்பர் வச்சு இத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ therefore இத எப்படி எடுத்துக்கலாம் அப்படினா box product of a vector b vector d vector into c vector minus box product of a vector b vector c vector into d vector. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஷார்ட்கட் நம்பர் அப்படினா இத ஃபுல்லா நமக்கு 1 எடுத்துக்கிறோம். இத ஃபுல்லா வந்து நம்ம வந்து இத வந்து c ங்கறத 2 d ங்கறத 3 ன்னு எடுத்துக்குவோம். அப்ப இதுல வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படினா 1 3 2 நெக்ஸ்ட் minus 1 2 3. அப்போ 1 3 2 minus 1 2 3 அப்படிங்கற ஃபார்முலாஸை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாஸை டைரக்ட்டா உன்னால மெமரி பண்ண முடிஞ்சா மெமரி பண்ணிக்கங்க. அப்படி இல்ல அப்படினா இந்த ஷார்ட்கட் நம்பர் வச்சு நீங்க என்ன செய்யலாம் அப்படினா இந்த ஃபார்முலாஸை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் இது ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துக்குவோம். அப்ப இந்த இடத்துல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா given a vector b vector c vector d vector are coplanar. அதாவது கொடுத்திருக்கூடியதுல a vector b vector c vector d vector இந்த 4 வெக்டர்ஸ்மே என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படினா coplanar vectors னு கொடுத்துட்டாங்க क्वेश्चनல. அத நம்ம எடுத்துக்கணும். அப்ப இது இந்த 4 வெக்டர்ஸ்மே நமக்கு coplanar vectors னு சொல்லிட்டோம் அப்படினா இதில இருந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் any 3 வந்து நம்ம coplanar எடுத்துக்கலாம். அதே போல any 3 நம்ம coplanar எடுத்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா a vector b vector d vector அப்படிங்கறத நம்ம coplanar நம்ம எடுத்துக்கலாம். அதே போல a vector b vector c vector அப்படிங்கறத coplanar நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த 4 வெக்டர்ஸ்ல இருந்து a vector, b vector, d vector and a vector, b vector and c vector are coplanar அப்படிங்கறத நம்ம இதில இருந்து 4 வெக்டர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப therefore இந்த 3 வெக்டர்ஸ்மே நமக்கு coplanar நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா இந்த இடத்துல coplanar கண்டிஷன் என்ன அப்படினா இந்த வெக்டர்ஸ்க்கான பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ நமக்கு 0 ன்னு கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a vector b vector d vector பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a vector b vector d vector அதனுடைய வேல்யூஸ் நமக்கு 0 க்கு ஈக்குவலா இருக்கும். ஏன் அப்படினா coplanar கண்டிஷன். coplanar கண்டிஷன்ஸ்ல பாக்ஸ் ப்ராடக்ட் உடைய வேல்யூ நமக்கு 0. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a vector b vector d vector is equal to 0. நெக்ஸ்ட் அதே போல a vector b vector c vector coplanar சொல்லியாச்சு இல்லையா? அப்ப அதுக்கான கண்டிஷன் என்ன? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a vector b vector c vector is equal to 0. இது வந்து coplanar கண்டிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1ல நம்ம என்ன செய்ய போறோம்னா இத அப்ளை பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியது a vector cross b vector cross c vector cross d vector லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கூடது அப்படியே எடுத்துங்க. ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஈக்குவல் இது ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன இருக்கு அப்படினா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a vector b vector d vector into c vector இருக்குலையா? இதுல வந்து நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a vector b vector d vector உடைய வேல்யூ நமக்கு என்ன இருக்கு அப்படினா 0. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படினா அதுக்கு பதிலா நமக்கு 0 நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் into c vector. அடுத்து மைனஸ் அதே போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா a vector பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a vector b vector c vector into d vector. இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a vector b vector c vector உடைய வேல்யூஸ் வந்து இங்க வந்து நம்ம கண்டிஷன்ஸ்ல எடுத்துறோம். அப்ப இந்த இடத்துல இதனுடைய வேல்யூஸ் வந்து இங்க 0 அந்த 0 கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணிருக்கோம். இப்ப 0 into d vector. இப்போ இத நம்ம சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 0 வெக்டர் அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட்டா கிடைக்கும். இப்போ இங்க 0 வெக்டர் தான் கண்டிப்பா இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல 0 வெக்டர் தான் கண்டிப்பா எழுதணும். ஏன் அப்படினா கண்டிப்பா இந்த இடத்துல ரெண்டு வெக்டர்ஸை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது அதுல ரிசல்ட்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா ரிசல்டன்ட் வெக்டர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? 2 வெக்டர்ஸை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டாலே அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து எனி ஒன் வெக்டர்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல a வெக்டர் கிராஸ் b வெக்டர் கிராஸ் c வெக்டர் கிராஸ் d வெக்டர் அப்ப இதுல a வெக்டர் கிராஸ் b வெக்டரையும் c வெக்டர் கிராஸ் d வெக்டரையும் நமக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு அந்த ரெண்டு வெக்டர்ஸை நம்ம அகைன் மறுபடியும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படினா வெக்டர்ஸ் தான் நமக்கு ரிசல்ட்டா கிடைக்கணும். அதனால தான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்றோம் அப்படினா 0 க்கு மேல இந்த வெக்டர் சிம்பல்ஸை நம்ம இந்த இடத்துல போட்டுருக்கோம். அப்ப இதுக்கான ரிசல்ட்ஸ் பாத்தீங்க அப்படினா 0 வெக்டர். therefore நமக்கு வந்து a வெக்டர் கிராஸ் b வெக்டர் கிராஸ் c வெக்டர் கிராஸ் d வெக்டர் equal to 0 வெக்டர் அப்படிங்கறத நம்ம காமிச்சாச்சு. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन exercise 6.7 ல 7th question 6.3 ல 7th question. If a vector is equal to I cap plus 2j cap plus 3k cap, b vector is equal to 2I cap minus j cap plus k cap, c vector is equal to 3I cap plus 2j cap plus k cap, and a vector cross b vector cross c vector is equal to LA vector plus MB vector plus NC vector.
find the values of L, M, N. இங்கே கொஸ்டின் நம்பர் 7ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதே போல் இந்த கண்டிஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. என்ன கண்டிஷன்? A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் இஸ் ஈக்குவல் டு LA வெக்டார் ப்ளஸ் MB வெக்டார் ப்ளஸ் NC வெக்டார்ங்கிற கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்துட்டு இதுலேருந்து என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் L, M, N. L, M, N ஓட வேல்யூஸை கேட்குறாங்க. அப்போ அதை நம்ம எப்படி நம்ம இதனுடைய சொல்யூஷன் பார்க்க போகிறோம் பாருங்கள். சொல்யூஷன் we know that நமக்கு ஆல்ரெடி இதனுடைய ஃபார்முலாஸை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் கொடுத்துருக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ்க்கான லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ்க்கான ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டருக்கான ஃபார்முலாஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ we know that A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார் டாட் C வெக்டார் இன்டூ B வெக்டார் மைனஸ் A வெக்டார் டாட் B வெக்டார் இன்டூ C வெக்டார். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டில் இதுக்கான ஷார்ட்கட் நம்பர் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் ஷார்ட்கட் நம்பர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை 1 இதை 2 3 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 1 3 2 மைனஸ் 1 2 3 அப்படிங்கிற நம்பர்ஸ் யூஸ் பண்ணியும் இந்த ஃபார்முலாஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த ஃபார்முலாஸை நீங்கள் நிறைய மெமரி பண்ணாலும் மெமரி பண்ணி இதை எழுதிக்கலாம். ஓகே, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய அப்படின்னா A vector dot C vector ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் A vector dot B vector நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை கொண்டாந்து இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இங்கே கொண்டாந்து நம்ம அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து A vector dot C vector கண்டுபிடிச்சிடலாம். இப்போ A vector dot C vector A vector அப்படிங்கிறது I cap ப்ளஸ் 2J cap ப்ளஸ் 3K capனு கொடுத்துட்டாங்க. அடுத்தது C vector அப்படிங்கிறது 3I cap ப்ளஸ் 2J cap ப்ளஸ் K cap அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதனால் A வெக்டாரையும் C வெக்டாரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ எனிதிங் 2 வெக்டர்ஸை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு ரிசல்ட் என்ன வரும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஸ்கேலார் வேல்யூ வரும். அப்போ இது ரெண்டையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து சேம் வெக்டர்ஸை மட்டும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா சேம் வெக்டர்ஸை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா I கேப்பையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூஸ் 1. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? சேம் வெக்டர்ஸை மட்டும் நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தேர்ஃபோர் I cap வேல்யூ 1. அப்போ தேர்ஃபோர் 1 into 3 3 வரும். நெக்ஸ்ட் வந்து 2 into 2 நமக்கு என்ன ஆகும்னா 4 ஆகும். நெக்ஸ்ட் வந்து 3 into 1 நமக்கு 3 கிடைக்கும். இங்கே வந்து சேம் வெக்டர்ஸை மட்டும் தான் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணணும். அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல வேல்யூஸ் I cap டாட் I capனா வேல்யூ 1, J cap டாட் J capனா வேல்யூ 1, K cap டாட் K capனா வேல்யூ 1. ஓகேவா? அனதர் ஒன்று நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுடைய வேல்யூ இங்கே நமக்கு 0 ஆயிரும். அதனால் வந்து சேம் வெக்டர்ஸை மட்டும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறதுனால இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஐனுடைய கோஃபிஷியன்ட், ஜேனுடைய கோஃபிஷியன்ட், கேனுடைய கோஃபிஷியன்ட் அதை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்? மல்டிப்ளை பண்ணி நம்ம இதனுடைய ஆன்சர் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல 1 into 3 3, நெக்ஸ்ட் 2 into 2 4, நெக்ஸ்ட் 3 into 1 3. அப்போ தேர்ஃபோர் 3 + 4 + 3 ஆன்சர் நமக்கு 10. இப்போ A வெக்டார் டாட் C வெக்டருடைய ஸ்கேலர் வேல்யூ ரிசல்ட்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்குது? ஸ்கேலர் வேல்யூ 10 நமக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு A வெக்டார் டாட் B வெக்டார் A வெக்டாரையும் B வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். A வெக்டார் அப்படிங்கிறது I cap ப்ளஸ் 2J cap ப்ளஸ் 3K cap. B வெக்டார் அப்படிங்கிறது 2I cap மைனஸ் J cap ப்ளஸ் K cap. இது வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம இங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ A வெக்டாரையும் B வெக்டாரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் கண்டிஷன் இல்லையா? அதே கண்டிஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ I cap டாட் ப்ராடக்ட் பண்ணிங்க. அப்போ 1 into 2 2, next plus into minus 2 into 1 2, next plus 3 into plus 1 அப்படிங்கிறது plus 3 ஆகும். அப்போ இந்த இடத்துல 2 2 கேன்சல் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் plus 3ங்கிறது ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அப்போ A வெக்டார் டாட் B வெக்டர்னுடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலர் வேல்யூ 3 நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த A வெக்டார் டாட் C வெக்டருடைய வேல்யூ 10, A வெக்டார் டாட் B வெக்டருடைய வேல்யூ 3, ரெண்டையும் கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நமக்கு இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ அப்ளை பண்ணும்போது ஈக்குவேஷன் நம்பர் 1ல் என்ன கிடைக்கும்? A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி எடுத்துங்க. ரைட் ஹேண்ட் சைடில் A வெக்டார் டாட் C வெக்டார் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்னா 10 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல 10 into B வெக்டார். நெக்ஸ்ட்டு A வெக்டார் டாட் B வெக்டாருக்கு பதிலாக நம்ம 3 அப்ளை பண்ணுறோம். அப்போ 3 into C வெக்டாருங்க. C வெக்டார் அப்படி எடுத்துங்க. அப்போ 10 B வெக்டார் மைனஸ் 3 C வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொஸ்டினில் வந்து A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டினில் வந்து கண்டிஷன் சொல்லிட்டாங்க இல்லையா? என்ன சொல்லிட்டாங்க? LA வெக்டார் ப்ளஸ் MB வெக்டார் ப்ளஸ் NC வெக்டார் அப்படிங்கிறது கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல LA வெக்டார் ப்ளஸ் MB வெக்டார் ப்ளஸ் NC வெக்டார் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம்? A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம கண்டிஷன்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கோம். அதை எடுத்துக்கிட்டு இந்த A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 10B வெக்டார் மைனஸ் 3C வெக்டார் அப்படிங்கிறத இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இது என்ன செய்யலாம் அப்படி இதை எடுத்து LA வெக்டார் ப்ளஸ் MB வெக்டார் ப்ளஸ் NC வெக்டார் அப்படிங்கிறத தெளிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவல்னு கொஸ்டின்ல நமக்கு கண்டிஷன் சொல்லிட்டாங்க. அதனால் இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதனுடைய கோஃபிஷியன்ட் வேல்யூ நம்ம ஈக்குவல் பண்ணலாம். ஓகேவா? இங்கே A வெக்டர்னுடைய கோஃபிஷியன்ட் வேல்யூ வந்து L அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா A வெக்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய A வெக்டர் இருக்குது அப்படின்னா அதனுடைய கோஃபிஷியன்ட் வேல்யூவோட ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதே போல் B வெக்டருடைய கோஃபிஷியன்ட் வேல்யூ இங்கே M. அப்போ அந்த M வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய B வெக்டருடைய கோஃபிஷியன்ட் வேல்யூவோட ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த C வெக்டருடைய கோஃபிஷியன்ட் வேல்யூ என்ன? இதே போல் நம்ம என்ன செய்யலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் C வெக்டருடைய கோஃபிஷியன்ட் வேல்யூ -3க்கு ஈக்குவல் பண்ணலாம். அப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு ஈக்குவல் அப்படிங்கிறனால நம்ம என்ன செய்யணும் ஈக்குவேட்டிங் லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறனால நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல L-ஓட வேல்யூ இந்த இடத்துல A வெக்டர் எதுவுமே இல்லைங்கிறனால இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு வேல்யூ இந்த இடத்துல 0ன்னு வரும். அதனால் L × A வெக்டாரில் L-உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் M × B வெக்டாரில் M-ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா B வெக்டருடைய கோஃபிஷியன்ட் என்ன இருக்குது 10 இருக்குது. அப்போ இந்த இடத்துல M-ஓட வேல்யூ 10ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் N × C வெக்டாரில் N-ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே C வெக்டருடைய கோஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா -3 கிடைக்கும். அதனால் N-ஓட வேல்யூ -3ன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் L, M, N கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல L-ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 0. நெக்ஸ்ட் M-ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 10. நெக்ஸ்ட் N-ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு -3. நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 6.3ல 8th சம். எக்ஸைஸ் 6.3ல 8th சம் என்ன சொல்லியிருக்காங்க கவனிங்க. இஃப் A cap, B cap, C cap are 3 unit vectors such that B cap and C cap are non-parallel and A cap cross B cap cross C cap is equal to 1/2 into B cap. Find the angle between A cap and C cap. இங்கே கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா A cap, B cap, C cap அப்படிங்கிற இந்த 3 வெக்டர்ஸுமே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூனிட் வெக்டார்ஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த யூனிட் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். இந்த A cap, B cap, C cap அப்படிங்கிறது 3 யூனிட் வெக்டார்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு B cap and C cap, இந்த B cap, C cap அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்டிஷனில். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா A cap cross B cap cross C cap is equal to 1/2 into B cap அப்படிங்கிறதையும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A cap, B cap, C capங்கிறது 3 யூனிட் வெக்டார்ஸ்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல B capம் C capம் நான் பேரலல்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு A cap cross B cap cross C cap is equal to 1/2 into B cap அப்படிங்கிற கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் find the angle between A cap and C cap அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது A cap C capக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிளில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் நம்ம கொஸ்டின். ஓகே, சொல்யூஷன் கிவன் கொடுத்துருக்கூடியதை வந்து நம்ம வந்து யூனிட் வெக்டார்ஸ்னு கொடுத்துருக்கனால A cap, B cap, C cap அப்படிங்கிறது நமக்கு யூனிட் வெக்டார்னு அப்படிங்கிறத சொல்லியிருக்கனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதனுடைய மாடுலஸ் வேல்யூ நமக்கு 1ன்னு எடுத்துக்கணும். அப்போ யூனிட் வெக்டர்ஸ்னுடைய மாடுலஸ் வேல்யூ நமக்கு 1ன்னு இருக்கும். therefore மாடுலஸ் ஆஃப் A cap is equal to 1. எந்த ஒரு யூனிட் வெக்டராக இருந்தாலும் அதனுடைய மாடுலஸ் வேல்யூ நமக்கு 1ன்னு நமக்கு கிடைக்கும். அப்போ therefore மாடுலஸ் A cap is equal to 1. அதே போல் மாடுலஸ் B cap is equal to 1. அதே போல் மாடுலஸ் ஆஃப் C cap is equal to 1. அண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா A cap cross B cap cross C cap is equal to 1/2 into B cap கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல A cap cross B cap cross C cap அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலாஸ் தான் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கான ஃபார்முலாஸை நான் வந்து ஷார்ட்கட் நம்பரில் நம்ம சொல்லியிருக்கேன். அந்த ஷார்ட்கட் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இது 1, A வெக்டார் அப்படிங்கிறது 1, B வெக்டார் அப்படிங்கிறது 2, C வெக்டார் அப்படிங்கிறது 3 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலாம் 1 A cap அப்படிங்கிறது 1, அடுத்து C cap அப்படிங்கிறது 3, நெக்ஸ்ட் B cap அப்படிங்கிறது 2, நெக்ஸ்ட் A cap அப்படிங்கிறது 1, B cap அப்படிங்கிறது 2, C cap அப்படிங்கிறது 3. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 1 3 2 -1 2 3 அப்படிங்கிற இந்த ஷார்ட்கட் நம்பரை நம்ம யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாஸ் எடுத்துக்கலாம். அல்லது டேரெக்டாக உனக்கு தெரிஞ்சுன்னா இந்த ஃபார்முலாஸை டேரெக்டாக நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அப்போ A cap cross B cap cross C cap அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலாஸ் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா A cap dot C cap into B cap minus A cap dot B cap into C cap. இதை வந்து நம்ம எதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம் 1/2 into B capக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். இது வந்து கொஸ்டினில் கொடுத்தோம்னா அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். therefore ஈக்குவல் சொல்லலாம். இப்போ ரெண்டு பக்கம் நமக்கு ஈக்குவல் அப்படிங்கிற நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் B cap. B cap இனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம ஈக்குவல் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த B cap இனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 1/2 இருக்குது. இந்த 1/2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதே போல் B cap இனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது அப்படின்னா A cap dot C cap. இந்த A cap dot C cap அப்படிங்கிறது நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூ தான். ஏன் அப்படின்னா ரெண்டு வெக்டர்ஸை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் ஸ்கேலார் வேல்யூ கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அது கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ therefore A cap dot C cap அப்படிங்கிறது B cap இனுடைய கோஎஃபிஷியன்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா B cap இனுடைய வேல்யூ 1/2.
அப்போ ரைட் சைடில் 1/2 எடுத்துங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பி கேப்பினுடைய கோஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் டாட் ஏ கேப் டாட் சி கேப் அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்கோம். அப்போ அந்த இதில் ரெண்டு சைடில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஈக்குவேட்டிங் தி கோஃபிஷியன்ட் ஆஃப் பி கேப். இப்போ பி கேப்பினுடைய கோஃபிஷியன்ட்டை நம்ம எடுத்துகிட்டு ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அப்போ ஏ கேப் டாட் சி கேப் இஸ் ஈக்குவல் டு 1/2. இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏ கேப் டாட் சி கேப் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல டாட் ப்ராடக்ட்கான டெஃபினிஷனை யூஸ் பண்ணுறோம். நம்ம டாட் ப்ராடக்ட்கான டெஃபினிஷன்ஸ் நமக்கு என்ன அப்படின்னா ஏ கேப் டாட் சி கேப் அப்படிங்கிறதுக்கான டாட் ப்ராடக்ட்கான டெஃபினிஷன் மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் சி கேப் இன்ட்டு காஸ் தீட்டா. இந்த இடத்துல டாட் ப்ராடக்ட்கான டெஃபினிஷன்ஸ் வந்து இங்கே காஸ் தீட்டான்னு வரணும். ஓகேவா, அது இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ஓகே, ஈக்குவல் டு 1/2. நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் அப்படிங்கிறது வேல்யூ 1, மாடுலஸ் ஆஃப் சி கேப் அப்படிங்கிற வேல்யூ 1, நெக்ஸ்ட் காஸ் தீட்டா அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1/2 அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஏ கேப் டாட் சி கேப் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஏன் சார் நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஏன் சார் பி கேப்பினுடைய கோஃபிஷியன்ட்டை நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே கொஸ்டின் நல்லா கவனிங்க. லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் ஏ கேப் அண்டு சி கேப்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ கேப் அண்டு சி கேப்பினுடைய பிட்வீன் ஆங்கிளை நம்ம கண்டுபிடி சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எதை ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னா கோஃபிஷியன்ட் ஆஃப் பி கேப். அப்போ பி கேப்பினுடைய கோஃபிஷியன்ட்டை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் ஏ கேப் டாட் சி கேப் ஈக்குவல் டு 1/2 நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ 1 மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் 1 மாடுலஸ் ஆஃப் சி கேப் 1 இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2 நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2 கிடைக்கும். இந்த 1 × 1 1 ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யலாம் காஸ் தீட்டா ஈக்குவல் 1/2ல தீட்டா மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுங்க, இந்த காசை ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. அப்போ தீட்டா ஈக்குவல் என்ன கிடைக்குங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 கிடைக்கும். இப்போ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. அப்போ 1/2 அப்படிங்கிறது காஸில் எந்த ஆங்கிளில் இருக்கும் அப்படின்னா அப்போ காஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி இந்த டேபிள்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, வேல்யூஸ்க்கான இந்த ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறதும் அந்த ஆங்கிள்ஸ்க்கான வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த 1/2 அப்படிங்கிற இந்த வேல்யூக்கு நம்ம என்ன செய்யணும் காஸில் எந்த ஆங்கிளில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் இது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2க்கான ஆன்சர். நம்ம காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்போ 1/2 காஸில் எங்கே இருக்கும் அப்படின்னா நமக்கு π/3ல் இருக்கும். இப்போ காஸ் π/3யோட வேல்யூ நமக்கு 1/2. அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல 1/2க்கு பதிலாக காஸ் π/3 அப்ளை பண்ணிங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸுங்கிற ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது டேரெக்டாக நம்ம என்ன செய்யலாம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படிங்கிறதுக்கு 1/2ங்கிற வேல்யூ காசில் நமக்கு π/3ல கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஆங்கிள் என்ன செய்யலாம் டேரெக்டாக π/3 நம்ம எடுத்து எழுதலாம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. இப்போ தேர்ஃபோர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படிங்கிறது ரிசல்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா π/3. தேர்ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/3. இப்போ கொஸ்டினில் ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் ஏ கேப் அண்ட் சி கேப்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போ ஏ கேப்புக்கும் சி கேப்புக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/3.